வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன் கைஸ். நான் முதல்ல சும்மா ஒரு வீடு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் கைஸ். மேலே ஒரு வீடு வரைஞ்சிக்கிட்டோன்னா அதோட கூரை பேஸுக்கு நம்ம முதல்ல கீழே இருந்தால் மேலே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மேலேருந்து நம்ம கீழே வந்தோம்னா நம்மளுக்கு ப்ரொபோஷன் கரெக்டாக வராது. கரெக்டாக இப்படி வச்சு ஆங்குலர் ஒரு கோர் வரணும் கைஸ். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கோர் போடுறீங்களோ அத்தனை கூரை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் கைஸ் ஷேடு பண்ணணும். புரிஞ்சோம் கைஸ். இப்போ ஒரு கட்டை வரைஞ்சிக்கலாம். முதல்ல ஒரு கட்டை வரைஞ்சிக்கலாம் கைஸ். முதல்ல ஒரு கட்டத்தை வரைஞ்சிக்கலாம். வரலங்க கைஸ், ஒரு கட்டம் கைஸ். அதுக்கு நீங்கள் இப்போ மேலே நீங்கள் திக்கில் இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் கைஸ். இந்த ரவுண்டில் நீங்கள் முதல்ல சென்டரில் இருந்து லேசாக ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல அவுட்டர் லேயருக்கெல்லாம் நீங்கள் திக்கானதாக கொடுத்துருங்க கைஸ். நான் பண்ணுற மாதிரி அவுட்டர் லேயருக்கெல்லாம் நீங்கள் திக்காக கொடுத்துடணும். திக்காக கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக கர்வியாக கொண்டு வரணும். ஓகேவா கைஸ்? நீங்கள் கர்வியாக கொண்டு வர உங்களுக்கு அழகாக வரும் கைஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் கர்வ் மட்டும்தான் கைஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது கைஸ். ஏன்னா நானே ஒரு சின்ன குழந்தை தான், ஆனால் நான் நல்லா வரைவேன் கைஸ். புரிஞ்சா கைஸ்? இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.